வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 89ஆம் பாகத்தில் மறைபொருள் தெய்வம் என்ற கருத்தை பற்றிய 4வது வகுப்பு. எல்லையில்லாத சுத்தவெளியிலிருந்து வந்த பிரபஞ்சத்தில் காற்று கோலம், வெப்ப கோலம், நீர்க்கோலம், கெட்டி பொருள் கோலம், இவை தனித்தனியாகவோ கூட்டாகவோ அமைந்த எண்ணற்ற தோற்றங்களின் தரமாற்றமே இந்த பிரபஞ்சம். இப்படி இறைநிலை, இறை துகள், விண் கரைசலால் ஏற்படும் காந்தம் என 4ம் உள்ளது பிரபஞ்சம் என்ற இந்த உலகம். விண்ணின் தரமாற்றம், துணை மின்னணு, கருவணு இவற்றின் சேர்க்கையே 5 போதங்கள் வரைக்கும் உருவாகிய இந்த உலகம். வெப்பம், சூடு, வெளிச்சம், தோற்றங்கள், நிறம் போன்றவை அனைத்தும் காந்தத்தின் தன்மாற்றத்தால் ஏற்படுபவையே. உதாரணமாக, கத்தியை சாணை பிடிக்கிறோம். அப்போ கல்லிலும் சூடு இல்லை, கத்தியிலும் சூடு இல்லை. இரண்டும் அழுத்தப்படும் போது இடையில உள்ள காந்தம் நெருப்பு பொறிகளாக தன்மாற்றம் அடைகிறது அல்லவா? அதுபோல சூரியனின் காந்தலைகள் பூமியின் காற்று மண்டலத்தில், காந்த மண்டலத்தில் ஊடுருவுகின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு தன்மாற்றம் தான் வெளிச்சமும் வெப்பமும். எனவே ஆக்சிஜன் என்ற அணுக்கூட்டில் வெப்பமில்லை. ஆக்சிஜனின் காந்தலைகளை வெப்பமடைய செய்வது ஹீலியம் என்ற சூரியனினுடைய அணுக்கள் தான். பூமியின் மையத்திலே நெருப்பு உண்டு. காரணம், அளவுக்கு அதிகமான அணுக்கள் நெருங்குகின்ற போது அவை பருத்தோற்றங்களாக, உலோகங்களாகவோ ரசாயனங்களாகவோ மாற முடியாமல் சிதையும். அட்டாமிக் ஃபிஷன் என்று சொல்வார்கள், அணுச்சிதைவு. அப்படி சிதைகின்ற போது எப்படி அணுகுண்டு வெடித்தால் நெருப்பும் ஓசையும் வெப்பமும் வெளிப்படுகிறதோ, அது போல இங்கு அணுக்கள் சிதைகின்ற போது அபரிமிதமான வெப்பம் வெளிப்படும். அதன் தாக்கத்தால் மையப்பகுதியில் உள்ள மற்ற கெட்டி பொருட்கள் எல்லாமே எரிந்துவிடும், நெருப்பாக மாறிவிடும். இப்படி ஒரு பெரிய நெருப்பு பூமி நடுமையத்தில் எப்போதும் கனன்று கொண்டே இருக்கும். அதனுடைய கனல் மேல் பகுதி வரைக்கும் வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது. இது எப்படி? இந்த பூமி மையத்திலிருந்து வரக்கூடிய வெப்பலைகள் எப்படி உயிர்கள் வாழ்வதற்கு உதவி செய்கிறது என்ற ஒரு சிந்தனை செய்வது அவசியம்.
ஒரு கீரை விதை மண்ணை லேசாக பறித்து தூவிவிட்டால் போதும், 4 நாட்களில் அது முளைவிட்டு வெளிவர ஆரம்பிச்சுடும். இப்ப அந்த விதைகளை ஒருடி ஆழம் மண் பறித்து உள்ளே போட்டு மூடிவிட்டால் அது முளைக்க முடியுமா? அப்படியே மக்கி போகும். ஒரு கொப்பரை, தென்னங்கொப்பரை, அதிலிருந்து ஒரு தென்னங்கன்று முளைக்கணும். இதை 1 அடி ஆழத்தில வைத்தால் முளைக்குமா? அது 4 அடி ஆழத்தில வச்சா தான் முளைக்கும். அப்போ காரணம் என்ன? இதை ஏன் 4 அடி ஆழத்தில வைக்கணும்? இது ஏன் வச்சா கருகி போயிடும் என்று சிந்தனை செய்தால்தான் விதியிலே உள்ள அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அணு திரட்சி என்ற அறிவியல் சிந்தனைக்கு எட்டும். கீரையினுடைய விதையிலே அணுக்கள் மிக லேசாக இருக்கும். ஹெவி பாண்டேஜ் கிடையாது, லேசான பாண்டேஜ். அப்ப லேசான வெப்பம் இருந்தாலே போதும், அது ஊக்கம் பெற்று மலர்ச்சி அடைந்து அந்தந்த கீரையாக முளைக்க தொடங்கிவிடும். ஆனால் கொப்பரில் இருக்கக்கூடிய அந்த முளை, அதனுடைய திணிவு மிக அதிகம். அது லேசான வெப்பத்தில மலர்ச்சி பெறாது. அதனால் 4 அடி ஆழத்தில வைக்கின்ற போது அந்த அதிகப்படியான வெப்பத்திலே அது மலர்ச்சி பெற்று தென்னங்கன்றாக வெளிப்படும். இப்படி ஒவ்வொரு லோகம், ரசாயனம் எல்லாமே கூட மண்ணு தான் எல்லாமே. இப்போ சார்கோல் கரி, அதுதானே வைரமா மாறுது. அப்ப எல்லா சார்கோலும் வைரமா மாறிடுதா? எல்லா கரியும் வைரமா மாறினா பரவாயில்ல தானே? மாறுவது இல்லையே. அப்போ பூமியின் ஆழத்தில் இருக்கின்ற கரி மட்டும்தான் வைரமாக மாறுகிறது. அதற்கு மேல் மட்டத்தில் உள்ளதெல்லாம் வெறும் கரியாகத்தான் இருக்குமே தவிர அது என்றைக்கும் வைரமாக மாறாது. இப்படி மாற்றங்கள் நிகழ்வதற்கு அந்த பூமியின் மையத்தில் இருக்கின்ற நெருப்பு கனல் மிக முக்கிய பங்கு. சரி, வெப்பம் அதிகமான கருகிடும் பார்த்தோம். கீரை விதையை ஆழத்தில் விதைத்தால் கருகி போயிடும் பார்த்தோம். காரணம் அதிக வெப்பம். இந்த வெப்பத்தை நிர்ணயிப்பது ஒரு அம்சம் இருக்கு. ஊற்று நீர்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஊற்று நீர் என்ன ஒரு அதிசயத்தை செய்கிறது என்று பார்த்தீங்கன்னா, மையத்திலிருந்து வருகின்ற அந்த கனலை மிதப்படுத்துவது ஊற்று நீர் தான். தண்ணி எப்பவும் சூட்டை குறைக்கும் இல்லையா? இப்ப நாம என்ன செய்றோம்? விஞ்ஞானத்தை கொண்டு ஆழ்குழாய் கிணறுகளை அமைக்கலாம் என்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு போர் போட்டுருவோம் முதல்ல. எல்லாருக்கும் என்ன நினைப்புன்னா, பூமிக்கு கீழே ஒரு கடல் இருக்குன்னு நினைப்பு. அது வற்றாமல் வந்து கொண்டு இருக்கும் என்ற ஒரு நினைவு. இப்படி ஆங்காங்கே சட்ட விரோதமாக, சட்டத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ லஞ்சம் தந்தோ ஓட்டைகளை போட்டு 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 நீரையெல்லாம் உறிஞ்சிட்டோம். இப்ப என்னாகும்? மையத்திலிருந்து வருகின்ற கனல் மிதப்படுவதற்கான நீர் அங்க ஊற்றுல இல்ல. என்னாகும்? அந்த ஆற்றல் அப்படியே மேல வரும். இப்ப அதிக வெப்பம் மேல வந்தால் தென்னை மரத்தின் வேர்களே காய்ந்து போனது. கண்ணார பார்த்தோம். ஆழியார் போற வழியில, பொள்ளாச்சியில, சுற்றுப்பக்க கிராமங்கள் எல்லாம் அத்தனை தென்னை மட்டைகள் உதிர்ந்து போய்
அந்த மரமே கருகி கூம்பி இருந்ததை நான் பார்த்தேன். எந்த விஞ்ஞானியும் இதை ஆராய்ச்சி பண்ணல. பண்ணினாரோ வெளியே சொன்னாரோ எந்த ஊடகமும் அதை பற்றி பேசவே இல்லை. எல்லாரும் பெரிய தாம்பாளத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மந்திரம் சொன்னாங்க மழை வேண்டி. இப்படி ஊற்று நீரை எல்லாம் எடுத்து மரங்களை காய வைத்து விட்டு மந்திரம் சொன்னால் மழை வரும் என்று நம்புகின்ற முட்டாள்தனத்தை விஞ்ஞானிகள் கூட சுட்டி காட்டுவதில்லை. மக்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ இயற்கையின் காரணங்களை மறுபடியும் மழை வரும், மறுபடியும் பிரச்சனை தீர்ந்து போயிடும். மக்களுக்கு மறதி மிக அதிகம். அது சமுதாயத்தை பற்றிய விஷயம்னா மக்களுக்கு அது உள்ளே போகாது. அப்படியே வாகனத்தில் போற போது நம்ம வெளியே பராக் பார்க்கிறோமே, அது போல மறந்துடும். இப்படி இயற்கை புரிந்து கொள்ளாத ஒரு மனித சமுதாயத்துல பற்றாக்குறை, இயற்கை சீற்றங்கள் ஏன் வராது? எனவே ஊற்று நீரை நாம் எடுக்கவே கூடாது என்பது வள்ளுவ பெருந்தகையே சொல்லிட்டார். 2050 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தத்துவ விஞ்ஞானி. 2ஆம் அதிகாரமே வான் சிறப்பு. 10 குறட்பாக்களும் வான்மழையைத்தான் பேசினேவே தவிர ஊற்று நீரை பத்தி பேசவே இல்லை. அவருக்கு பிறகு 2வது நபர் ஊற்று நீரை பற்றி பேசிய 2வது நபர் என்றால் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். ஊற்று நீரை மறந்திடுவோம், மலைகள் தம்மை குடைந்து சுவர் எழுப்பி மழை நீரை தேக்கிடுவோம், ஆண்டு முழுவதும் தேவைக்கொப்ப அதை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று நீரை பற்றி கவி எழுதியிருக்காரு மகர்ஷி அவர்கள். ஆனா என்னுடைய யாருடைய காதுக்கும் இன்னும் எட்டவில்லை அது. சரி, இப்போ இந்த பூமியில 3/4 பாகம் நீர், கடல் நீர். இந்த கடல் மணலாக மண்ணாக மாறுகிறது என்பது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் தெரியும். ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு வச்சுக்கலேன், நான் பள்ளியில படிச்ச காலம். 75% நீர், 25% மண் என்று பேசுவோம். பிறகு மகர்ஷி அவர்கள் 90களில் 80களில் பஞ்சபோத நவரதம் நடத்துவார். அதுல 28 பகுதி நிலம், 72 பகுதி கடல் என்றார். இப்போ நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா 31, 32% நிலம், 68% நீர் என்று வருது. அப்படி என்றால் ஒவ்வொரு சனமும் கடல் நீர் மணலாக மாறுகிறது, மணல் மண்ணாக மாறுகிறது, மண் சில இடங்களில் சத்து மண்ணாக மாறுகிறது. சத்து மண்ணில் இருந்தால் தாவரங்கள் முளைக்கின்றன. மண்ணில் முளைக்காது, சத்து மண் இருந்தால் முளைக்கும். மண்ணில் சத்து இல்லை என்றால் செயற்கையாக சத்துக்களை சேர்க்கணும். அப்ப இயற்கையின் அமைப்பை நாம் புரிந்து கொள்கின்ற போதுதான் அதை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற அறிவு அடுத்ததாக வரும். இயற்கையை பற்றிய சிந்தனையே இல்லை என்றால் அப்ப இயற்கை சீற்றங்களில் இருந்து நாம் தப்ப முடியாது. வேற கடவுளை கண் இல்லையா, காது இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போ பூமியின் மைய பகுதியிலே தொடங்கி ஹைட்ரோஜன் மண்டலம் வரைக்கும் உள்ளது பஞ்சபூத கூற்றினுடைய பௌதிக எல்லை. மையப்புள்ளியிலிருந்து
இந்த ஹைட்ரஜன் காற்று மண்டலத்தின் விளிம்பு வரைக்கும் உள்ளது பௌதிக எல்லை. மைய புள்ளியிலே தொடங்கி இந்த பௌதிக எல்லையை கடந்து இன்னும் சில லட்சம் மைல் தூரத்திற்கு விரிந்து போகக்கூடியது பூமியின் காந்த களம். அதுல 2,30,000 மைல் தூரத்தில் இருப்பது சந்திரன் என்ற துணைக்கோள். இந்த கிராவிட்டி என்ற இறைநிலையிலிருந்து விண்ணப்பட்டு விண்ணாகி விண்ணின் சேர்க்கையால் தோற்றங்கள் வருகின்ற போது ஒவ்வொரு சேர்க்கைக்கும் அமைகின்ற அணு திணிவுக்கு தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று பெயர். துல்லிய சமதள சீர்மை என்று தமிழ்ல சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு அணு கூட்டுக்கும் ஒன்று உண்டு. இதைதான் ஔவையார் ஒரு பாடல் சொல்லுவாங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமாபோதம். பரம் பரம்பொருள் சுத்தவெளி. பரம் ஆய சக்தியுள், அந்த சுத்தவெளியே தரம் மாறி இறை துகளாகியது, விண்ணாகியது. அதுல நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவ 2, 1 விண். அந்த பிரபஞ்ச வரலாற்றை சொல்றாங்க. முதல்ல விண் வந்தது, பிறகு காற்று, நெருப்பு, நீர், மண். இந்த 5 பௌதிகங்கள் எங்கிருந்து வந்தது? பரமாய சக்தியுள் பஞ்சமாபோதம். தரம் மாறி தோன்றும் பிறப்பு. நிலம் 5, நீர் 4 என்று சொல்றாங்க. அதனால் அழிவில்லாத தரமாற்றத்தால் உலக நாயகம் என்ற பிரபஞ்ச இறை எப்போதும் குறைபடாதது அக்ஷயம், வற்றாயிருப்பு. இந்த பிரபஞ்சத்தில் வற்றாத இருப்பு. வற்றுதல் என்ற கேள்விக்கு இடம் இல்லாதது சுத்தவெளி. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்குள் தான் அது வற்றாத இருப்பாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால், சென்ற வகுப்பிலே சொன்னது போல எல்லாமே தரமாற்றம். தாயின் கர்ப்பத்திலே கருவாகிறோம். தாயின் உடலிலிருந்து ஜீவாந்த சக்தியை ஈர்த்து தன்மையப்படுத்தி உடலாச்சு. பிரசவமான உடனே தாய்ப்பால் அருந்தினோம். அது ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு என்ற 7 தாதுக்களாகி மீதம் கழிவாக வெளியே போனது. தாய்ப்பால் குறைந்த போது பசும்பாலோ பலரசமோ பயன்படுத்தினோம். வளர வளர இது போதாது, திட திரவ உணவுகளை சேர்க்க ஆரம்பித்தோம். இப்போ பீஸா, பர்கர் என்று ஃபாஸ்ட் ஃபுட்டில் நிற்குது. நாட் ஓன்லி ஃபுட் இஸ் ஃபாஸ்ட், இதை சாப்பிட்டா லைஃப் இஸ் ஆல்சோ ஃபாஸ்ட். சீக்கிரமே செத்து போகலாம். எதை உண்டாலும் அது 7 தாதுக்களாக மாறி கழிவு போகிறது. இப்ப நம்ம உண்டது எங்க இருந்து வந்தது? பூமியிலிருந்து வளர்ந்த தாவரங்கள், காய்கறிகள், பழ வகைகள், இவற்றை உண்டு வாழ்ந்த ஜீவராசிகள். சரி, பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து தளர்ந்து முடிந்து சிதைந்து போகிறோம். இப்படி சிதைகின்ற போது என்னாச்சு? மீண்டும் மண்ணோட மண்ணாக மக்கி போச்சு. அப்ப மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அளித்தான். வானத்தில் இருந்தே மனித வாழ்க்கையை முடித்தான் இறைவன். அதனால் இங்க எதுவுமே இல்லாமல் போவதும் கிடையாது, எங்கிருந்தோ புதிதாக வருவதும் கிடையாது. அதனால்தான் கீதையில ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு. இல்லாததற்கு இருப்பு கிடையாது. இல்லாத ஒன்று இங்க வருவது இல்லை. இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. இருக்கின்ற ஒன்று வெளியே எங்கேயா போக முடியுமா? எங்க போறது? சொத்துளை கடக்க முடியுமா? அதுக்கு எல்லை கிடையாது.
இருந்தா தானே கடக்கிறதுக்கு. அப்ப எல்லாமே இந்த இறை என்ற சுத்தவெளிக்குள் நிகழ்கின்ற தரமாற்றம், தன்மாற்றம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் கீதை என்ன சொல்கிறது? ஏன் அர்ஜுனா உனக்கு இவ்வளவு பிரச்சனை? யுத்தம் செய்வதில் உனக்கு என்ன தயக்கம் இப்போ? துரோணர், அர்ஜுனா, துரோணர், பீஷ்மாச்சாரியார் இவங்களை எல்லாம் கொல்றதுல உனக்கு என்ன பெரிய பிரச்சனை? செத்து போயிடுவாங்களே, எப்படி சாக முடியும்? இப்படிதான் நடக்குது உலகம். இல்ல யார் சாக முடியும்? அனுபவங்களும் சாகிறது இல்லை. அது உடல் மாறி சந்ததியாக வந்துகிட்டே இருக்குது. அப்ப ஆத்மா அழிவதில்லை. நீரிலே நனையாது, நெருப்பிலே பொசுங்காது, காற்றிலே உலராது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது ஆத்மா. உடல்கள் மாறுமே தவிர ஆத்மா அழிவதில்லை. அழியாத ஆத்மாவை பற்றி நீ எதுக்கு விசனப்படுற? அது எப்படி? இப்படிலாம் இந்த உடம்பு மறுபடியும் வரவா போகுது? சரி, இந்த உடல் நிரந்தரமா? எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் செத்துத்தான் ஆகணும். இதுதான் விதி. என்றால் சாக போகின்ற உடலை பற்றி நீ கவலைப்பட்டு ஆவது என்ன? இப்போ 2 வகையில, ஒன்று தத்துவ ரீதியாக இயற்கை ரகசியத்தின்படி ஆத்மாவுக்கு அழிவில்லை என்று புரிந்து கொண்டாலும் சரி, சாதாரண மனநிலையில உடல் வாழ்கிறது, இதுதான் நிஜம் நினைத்தாலும் இது ஒரு நாள் செத்து போகும் என்பதும் தவிர்க்க முடியாது என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத, உன்னால் தவிர்க்க முடியாத ஒன்றை பற்றி நீ வருத்தப்பட்டு என்ன புண்ணியம்? இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். இது ஒரு ஸ்லோகத்தை நான் புரிஞ்சுட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில கவலையே இருக்காது, பிரச்சனையே தெரியாது. எனவே இந்த உடல் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் அழிந்தாலும் உலகத்தில், பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றமும் கிடையாது. உள்ளதே தரமாற்றம் அடைகிறது, தன்மாற்றம் அடைகிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. So association of energy particles is mass, is man body. Dissociation of energy particle is space. அவ்வளவுதான். அப்ப இந்த உலக வாழ்க்கை தோற்றம் என்பதே சேர்தலும் பிரிதலும், கூட்டலும் கழித்தலும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால் இது வற்றா இருப்பு, குறைவதே இல்லை, வற்றாத இருப்பு. அடுத்தது பேராற்றல், மிகப்பெரிய ஆற்றல். எவ்வளவு பெருசு? இதனுடைய ஆற்றல் எவ்வளவு? என்ன அளவு? என்ன கணக்கு என்றால், வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொட்டதாய் உணரும் அனுபவம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லாருக்கு அவை எந்த நாளும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? கடைசி 2 வரி மிக அற்புதம். எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? இவங்க அறிவுக்கு கடவுள் எட்டல. எல்லாம் கோவில் கர்ப்பகிரகத்துலதான் இருக்கிறாரு. அவர் சொன்னா கேட்பாரு, கேட்டா கொடுப்பாரு. சுத்த வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் இத்தனை பேர் மெஜாரிட்டி கும்பிடுறோமே, நீ மைனாரிட்டி என்ன சண்டை போடுற என்று வாதாடினாலும் அது மறைந்தா போகும்.
எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும். சோ நமக்கு தெரியாது என்பதனால் மறுப்பது, வாதம் செய்வது முட்டாள்தனம். தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் வளர்ச்சிக்கு அடையாளம். எனவே இந்த உலக அனைத்தையும் தாங்குகின்ற ஒன்றுதான் வலிமை மிக்கதாக இருக்க முடியும். இப்ப இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அளக்க முடியாத அளவிலே உள்ள ஒரு பிரபஞ்சம், இவ்வளையும் தாங்கிக் கொண்டிருக்கிறதே ஒன்று. வலிவு இல்லை என்றால் தாங்க முடியுமா? அதனால் அது பேராற்றல். மற்ற அனைத்தும் எல்லை கட்டிய ஆற்றல், சிறிய ஆற்றல். சரி, மூன்றாவது பேரறிவு. ஏன் பேரறிவு? நமக்குள் இருப்பது சிற்றறிவு, பகுக்கப்பட்ட சிற்றறிவு. அது உடல் அளவிலே தான் யோசிக்கும். உடலை கடந்து யோசிக்க முடியாது. அப்ப உடலை கடந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவுக்கு என்ன பேர் வைக்கிறது? தொகுத்தறிவு, முற்றறிவு, கடைசியில பேரறிவு. அப்ப தொகுத்தறிவு, முற்றறிவு என்பது என்ன? எனக்குள் மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கா? கொஞ்சமா அறிவு இருக்கான்னு கேட்கிறாங்களே. அறிவில்லாத மனுஷன் உண்டா? அறிவில்லாத ஜீவன் உண்டா? அறிவில்லாத பொருள் உண்டா? அறிவில்லாத பூதம் உண்டா? பஞ்சபூதம் உண்டா? அறிவில்லாத இடம் எங்கே? இயக்கம் எங்கே? மனிதன் எங்கே? ஜீவன் எங்கே? அப்ப எல்லாவற்றுக்குள்ளும் அறிவு இருந்தாலும் அது அந்தந்த உடல் அளவில் எல்லை கட்டிருப்பதனால் இது சிற்றறிவு, பகுத்தறிவு. அப்ப முதல் வளர்ச்சி என்ன? என்னை போல் 820 கோடி மக்களுக்கும் அறிவு உண்டு. யார்கிட்டயும் போய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கு. இதை கடந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருக்கிறதே ஒன்று. யார் இயக்குறாங்க? பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக, ஒரே இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். அப்படி காண்கின்ற போது என்ன தெரியுது? சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. சீர் இயக்கம் என்றால் எல்லாமே ஒரு விதிப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. விதி விலக்கே கிடையாது. உலகம் முழுவதும் எல்லா இயக்கங்களும் ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன. சீர் இயக்க ஆற்றலாம் சிந்திக்க பெரும் வியப்பு. உனையன்றி பேரண்டத்தை யார் இயக்க வல்லாரே? உனையன்றி பேரண்டத்தை. உன்னை தவிர, சுத்தவெளியாகிய உன்னை தவிர வேறு யார் இவ்வளவு துல்லியமாக இவ்வளவு பெரிய உலகத்தை நடத்த முடியும்? அதுதான் பேரறிவு. எல்லை காண முடியாத அளவுக்கு விரிந்துள்ள இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்றாரே கம்பர். அதான் பெரிய கடவுள். அது பேரறிவு. நான்காவதாக காலம். காலம் என்றால் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நீட்சி ஆயுள். இதான் நம்மை பொறுத்த வரைக்கும் காலத்தின் கணக்கு. இந்த ஆயுளை கணக்கிடுவதற்கு நாள்காட்டி என்ன சொல்லுது? வினாடி முதல்
ஆண்டு வரைக்கும் சொல்லும். இந்த வாழ்க்கை கடந்து உலகத்துக்கு போகிற போது, விண்வெளிக்கு போகிற போது இந்த கணக்கு சேராது. அப்ப ஒளி ஆண்டு, லைட் இயர்ஸ் என்று அப்படி அளக்குறாங்க. ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தூரத்துக்கு ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி தூரத்தையும் காலத்தையும் அப்படி குறிப்பிடுவாங்க. இப்படி ஒரு விரிந்த காலத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமே தவிர, காலத்தின் நுண்ணழகு என்ன, காலம் என்ற ஒரு அம்சம் எங்கே பிறந்தது? காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம். கணக்கு இல்லை 2 அதிர்வுக்கு இடையமையும் தூரம் என்றார் மகரிஷி அவர்கள். அப்ப தூரமும் காலமும் பிரிக்க முடியாது. இவ்வளவு தூரம்னா போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்போம். இவ்வளவு நேரமாச்சுன்னா இன்னுமா போய் சேரல அப்படின்னு கேட்போம். அப்ப தூரமும் காலமும் பிரிக்க முடியாதது. அப்படி என்றால் காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம் கணக்கு இல்லை 2 அதிர்வுகளுக்கு இடையில் உள்ள தூரம். இப்ப இறை துகள்ல 3 அதிர்வுகள். ஒரு அதிர்வுக்கு இன்னொரு அதிர்வுக்கு இடையிலே உள்ள காலம் என்ன? அதாவது இயக்கம் ஒரு புள்ளியில் துவக்கம். இயக்கம் ஒரு புள்ளியில் தான் துவக்கம். மீண்டும் அதே புள்ளி சந்திக்கின்ற போது ஒரு வட்டம். அந்த புள்ளிக்கு பக்கத்துல இணையாமல் அடுத்த வட்டத்துக்கு போனால் என்ன சொல்வோம்? விரிவலை, ஸ்பிரிங், ஸ்பைரல். எப்படி இருந்தாலும் தொடங்கிய புள்ளிக்கு பக்கத்துல வந்தால் ஒரு வட்ட கணக்காயிடுது இல்லையா? அப்ப தொடங்கிய புள்ளியிலிருந்து மீண்டும் அதே புள்ளிக்கு வருவதற்கு என்ன நேரம் எடுத்துக்கொண்டதோ அதுதான் காலத்தின் நுண்ணழகு. இப்ப இறைத்துகள் தோன்றிய போது காலம் பிறக்கிறது. நுண்ணிய காலம் எவ்வளவு என்றால் ஒரு புள்ளியில் தொடங்கிய வேகம் மீண்டும் புள்ளியை நெருங்குகின்ற வரைக்கும் உள்ள நேரம். அதான் காலத்தின் நுண்ணழகு. அப்போ வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4ம் சேர்கின்ற போது பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி. எந்த தோற்றத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும். அதுல ஒரு இயக்கம் இருக்கும். அந்த இயக்கத்துல ஒரு சீர்மை, ஒழுங்கு இருக்கும். காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி பூ. சரி, 12 வருஷத்துக்கு ஒருக்கா மலருது. அப்ப 6வது வருஷமே மொட்டு விட்டு இருக்குமா? இல்லை. அப்ப 12 ஆண்டுகள் கழிந்து விட்டன என்பதை எப்படி தெரிந்து கொள்ளும்? யாரு அதுக்கு அலாம் வைப்பாங்க? நம்முடைய பர்த்டேவை நம்ம மறந்துடுறோம் சமயத்துல. 12 வருஷம் ஆச்சுன்றத ஒரு குறிஞ்சி பூ எப்படி நினைவில் வைத்துக் கொள்ளும்? ஒரு குறிஞ்சி மரம் என்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று வருவது குருக்கோள். அப்ப குருவின் அலைகள் குறிஞ்சி மரத்தின் மீது படுகின்ற போது அது பூக்க தொடங்கி விடுகிறது. எங்க இருக்கு குரு? எங்க இருக்கு குறிஞ்சி மரம்? இடையில என்ன இருக்கு? எப்படி அறிந்து கொண்டது? இதுதான் அறிவின் வியப்பு. சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. எங்க இருக்கிற குரு கோள், எங்க இருக்கிற குறிஞ்சி மரம், எப்படி கனெக்ஷனு, எப்படி பூக்க ஆரம்பிக்குது? அதிசயமா இல்லையா?
எனவே தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. உடலுக்கு காலம் என்ன 120 ஆண்டுகள் அப்படின்னு இயற்கை தந்த கணக்கு. இது குறைஞ்சு போனதற்கு காரணம் உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இதில் வந்த குறைபாடுகள். சரி, இந்த 4 தன்மைகள் உள்ள உலகில் விண்கள் தோன்றி சுழல்வதால் உருவாவதே வான்காந்தம். இறைத்துகள் பிறக்கின்ற போதே இயக்கம் பிறந்தது. இயக்கம் பிறந்த போது விரிவலையானது. விரிவலை ஆன போது சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியில ஊடுருவி கலந்ததால் அந்த விரிவலையே காந்தலையாக மாறியது. எப்படி? இந்த வேகம் பிளஸ் சூழ்ந்திருக்கின்ற இருப்பு, இரண்டுடைய கலப்பே காந்தம் என்ற ஆற்றல். ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்ஷன் 2. இதுல இந்த காந்தத்துக்கு என்ன சொல்றோம்? வான்காந்தம். இந்த உலகத்துல வான்காந்தம் என்று பேசுகிறோம். இந்த காந்தலைகள் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாக இயங்கி அழுத்தம், பிரஷர் என்ற காந்த தன்மாற்றத்தை அழித்துவிட்டு அது அழிந்து போகும். அப்ப காந்தம் என்பது தோன்றி அழிவது. வான்காந்தம் கோள்களின் இயக்கத்துக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அலைகளாக பரவி தகவல் தொடர்பு வசதிக்கும் அது ஊடகமாக அமைந்திருக்கிறது. வான்காந்தம் இல்லை என்றால் இன்றைக்கு எந்த இன்டர்நெட்டு, இமெயிலு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எதுவுமே செயல்பட முடியாது. அது மட்டுமல்ல, அது அப்படியே இருந்தால் கூட நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. எப்போ பயன்படுத்த முடிந்தது? சேட்டலைட்ஸ் பூமியை சுற்றி விண்கோள்களை அனுப்பி அதன் மூலமாகத்தான் நாம் பரிமாறிக்கொள்கின்றோம். இங்கிருந்து அங்க போது, அங்கிருந்து மீண்டும் கீழே வருது. இந்த காந்தலைகள் வயர்லெஸ், இணைப்பு தேவையில்லை. அதுவும் எத்தனை வகையான செல்போன் பயன்படுத்துறோம். ஒரு எண் மாறினா நமக்கு வராது கனெக்ஷன், வேற யாருடையதோ அங்க போகும். ராங் கால் அப்படின்னு வச்சிருவாங்க. அப்ப ஒரு எண்ணில எத்தனை வித்தியாசத்தை பேதம் பார்க்குது பாருங்க. அது மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் கோட் வேற. அந்த கோடு போறலைன்னா நாடு கடந்து போகாது. அப்ப எவ்வளவு அளவுகோல்கள், எல்லை கோடுகள், அதற்குள்ள அது செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அதிசயம் என்றாலும் கூட எல்லாம் இயற்கையில் இருக்கின்றவற்றைத்தான் விஞ்ஞானம் பயன் கொள்கிறது. விஞ்ஞானம் என்ன புதுசா உற்பத்தியா செய்ய முடியும்? இல்லை, இருப்பவற்றை தரமாற்றம் செய்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தலைகள் நிறைந்திருப்பதனால்தான் அதுக்கு காந்த வலை என்று பேருங்க. வலைதளம் என்று தானே பேசுறோம். வெப்சைட்டை வலைதளம் என்று சொல்கின்றோம். வலை என்பது என்ன? பின்னல் தானே. நேர் இழை, ஊடு இழை. இப்போ கைத்தறி நெசவு செய்கிறோம், இல்லை டெக்ஸ்டைல் மிஷினரியில் மில்லில் வந்து நெசவு செய்கிறாங்க. ஒன்று நேரடியாக இருக்கும், ஊடலையாக நெய்தல் நடக்கும். முடிஞ்சதுன்னா துணி தயார். இதே போல நேரலைகளும் ஊடலைகளும் போல இங்கே ஈர்ப்பலையும் விரிவலையும் கலந்த ஒரு பின்னல் தான் காந்தக்களம். அதனால் இதை விட பெரிய வலை இல்லை. இந்த பிரபஞ்சத்தை விட பெரிய வலை கிடையாது. அது காந்த வலையாக இருக்கிறது என்பதனால்தான் மெகா நெட். மெகா தெரியும், மெகா சீரியல் முடிவே இருக்காது.
அது போல மிக பெரிய வலை மெகா நெட், அதான் மேக்னெட். இந்த வான்காந்த தத்துவத்தை முதல் உணர்ந்தவர் வியாச பகவான். ஆனா முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அப்ப அவர் உணர்ந்தது எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொன்னாரு? சொல்லணும், உணர்ந்தாச்சு, சொல்லி ஆகணும். ஆனா மக்களுக்கு புரியாது. புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம்னா பின்னாடி யாரோ ஒருத்தர் அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவார். என்னது என்றால் ஏகலைவன் என்ற ஒரு கதாபாத்திரம். இந்த 2 காட்சியில தான் இந்த பாத்திரம் வரும். முதல் காட்சியில துரோணாச்சாரியிடத்திலே தனுர்வேதத்தை கற்றுக்கொள்ள வேணும் என்று வேண்டுவான். அவரு வழக்கம் போல மறுத்துருவார். இரண்டாவது காட்சி, காட்டிலே துரோணர் போற போது ஏகலைவனை சந்திக்கிறார். அவன் இவர் வரவேற்று உபசரித்து மிக மகிழ்ச்சியோட இவர் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை தனுர்வேதங்களையும் அவன் செய்து காட்டிட்டான். இவருக்கு மிகப்பெரிய வியப்பு. நாம ரிஜெக்ட் பண்ண கேண்டிடேட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலா இன்னும் சொல்ல போனா அதிகமாவே கத்திருக்கிறானே, இது எப்படி சாத்தியம்? உன் குரு நான் பார்க்கணும்ப்பான்னாரு. எனக்கு எது குரு, நீங்க தான். உங்களையே நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டேன்னு முடிச்சிட்டார். எப்படின்னு கேள்வி கேட்டா தான் ரகசியம் வெளியே வரும். அப்படியே நம்பிக்கிட்டா காலங்காலமா கதை தான் இருக்கும். கேள்வி கேட்டாதான் விளக்கம் கிடைக்கும். அப்படி கேள்வி கேட்டா விளக்கம் யார் சொல்லுவாங்க? வேதத்தில மகர்ஷி கூப்பிடணும். அவர் தான் அதுக்கு விளக்கம் சொன்னவர். எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளியாகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம். சரி, இது எப்படி இங்க மேட்ச் ஆகுது? அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் என்பதெல்லாம் சாதாரண இரும்புக்கே மனோசக்தியை ஏற்றுவது. அது தனியே ஒன்றும் அம்பு கிடையாது. எல்லாரும் பயன்படுத்துறது அம்பே தான். அதிலே மனோசக்தியை ஏற்றுவது. அப்ப மனோசக்தி எப்படி ஏற்றுறது? சில மந்திரங்கள் மூலமாக அந்த அதிர்வுகளை அந்த அம்பில ஏற்றுவது அஸ்திரம் சஸ்திரம். சரி, இந்த அஸ்திரங்களுக்கு இன்னென்ன பஞ்சபோத ஆற்றல்? வர்ணாஸ்திரம் மழை பெய்விக்கும், அக்னி அஸ்திரம் நெருப்பா கக்கும், வாயு அஸ்திரம் காற்றை ஊதும், இப்படி மோகினி அஸ்திரம் ஈர்க்கும், வசியம் செய்யும், மயக்கத்தை ஏற்படுத்தும், பிரம்மாஸ்திரம் இது எல்லாவற்றையுமே அழிக்கும். இப்படி ஒவ்வொரு அஸ்திரத்திற்கும் பஞ்சபூதத்துடைய ஆற்றல் ஜீவாந்தத்தினுடைய மன மயக்கம் இல்லையா, அது மோகினி அஸ்திரம். இப்படி மந்திரங்களை உச்சரித்து அம்பின் மீது ஏற்றி எய்தால் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இது முழுக்க முழுக்க மைண்ட் ஓரியன்ட், மனோபலம். இப்போ இன்றைக்கு அர்ஜுனனுக்கு இந்த அஸ்திரத்தை கற்றுத்தரலாம், இதற்குரிய மந்திரங்கள் என்று துரோணர் நினைக்கின்ற போதே அவர் மூளையிலே தோன்றிய எண்ணம், எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி, இயங்கும் முடிக்கும் களமோ அகண்டாகாரம், பிரபஞ்சம் முழுவதுமே விரியும். இதை இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. என்ன சொல்லுது? யூ கேனாட் பிளக் எ ரோஸ், ரோஜா மலரை கூட நீ கிள்ள முடியாது. எப்படி?
without disturbing a distant star. தொலைதூரத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தில் ஒரு அதிர்வை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் ஒரு பூவை கூட நிக்கல முடியாது. இது அன்றைக்கு வியாசர் சொன்னது, இன்றைக்கு விஞ்ஞானம் பேசுகிறது. அதனால் அந்த வான்காந்தத்தில் பரவிய இந்த மந்திரங்களை அங்கே இருந்து முதல் மனதை கொண்டு இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தவன் ஏகலைவன். எப்படி எடுக்க முடியும்? தீட்டா ஃப்ரீக்வன்சி. அப்ப மனம் ஒடுங்கினால் பிரபஞ்சத்தோடு இணையலாம். அது பேர் தான் விஸ்வரூப தவம், சக்திகள தவம். இப்படி மனதை ஒடுக்கி இன்டர்நெட் பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த காலத்துல. அது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை. அதனால் விஞ்ஞான கருவிகள் மூலம் இப்போ காந்த வலையை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு என்ன பேரு? WWW, வேர்ல்டு வைடு வெப். உலகம் முழுவதும் பரவிருக்கின்ற வலை, வேர்ல்டு வைடு வெப். எல்லாம் இயற்கையைத்தானே கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்குரிய எழுத்துக்களை தானே பயன்படுத்த முடியும். இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற காந்த அலைகள், இப்படி வான்காந்த தத்துவத்தை அன்றே உணர்ந்த மகான் வியாச பகவான் பிறகு அறிவியல் பயன்படுத்தியிருந்தாலும் அதை எத்தனை பேருக்கு தெரியும்? இது மகர்ஷி அவர்கள் வந்த பிறகுதான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. எனவே எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து ஒய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்று பிரபஞ்ச பஞ்ச தன்மாற்றங்கள், பஞ்ச பூதங்களோடு அதன் சைடு ப்ராடக்ட், பக்க செகண்டரி ப்ராஜெக்டாக உற்பத்தி ஆகக்கூடிய காந்த களத்தையும் பற்றி வான்காந்த தத்துவமாக மகர்ஷி தந்திருக்கின்றாங்க. இப்போ இந்த 5 பௌதிகங்கள், 5 தன்மாற்றங்கள் உள்ளங்கையில் விளக்கினார் மகர்ஷி அவர்கள். அதிசயமா இருந்தது. ஒரு நாள், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமிஜி, கிளாஸ் எடுக்கிறதுக்கு சரியா பிடிபட மாட்டேன்றது அப்படின்னு ஆசிரியர் பேசிட்டு இருந்த போது, அது என்ன சிரமம் அப்படின்ட்டு, இங்க பாருங்க, இடதுகை நீட்டிக்கிட்டார். வலதுகை ஆள்கட்டி வரல எடுத்து மெதுவா வச்சா தொடுதல். இப்ப வேகமா தொட்டா என்ன சொல்வீங்க? குத்துதல் அப்படிம்பீங்க இல்லையா? அப்போ அதுதான் அழுத்தம். சரியா? அப்படி அழுத்தி வச்சுக்கிட்டு அப்படியே தேய்ங்க. என்ன ஆகும்? ஓசை வருதான் பாருங்க, காதுட்டு வச்சு பாருங்கன்னாரு. வச்சு பார்த்த ஓசை வருது. சரி, இப்ப அழுத்தம் அசைந்தால் ஓசை, அழுத்தம் அடுத்தது ஒலி, சவுண்டு, ஓசை. அப்படியே கொஞ்சம் தேய்ங்க. வெப்பம் வருதான்னாரு. ஆமா, சூடு வருது. சரி, அப்படியே வேர்வை வருதா? வருது. அப்படியே கொஞ்சம் தேய்ங்க. அடுக்கு வருதான்னாரு. அடுக்கு வராமையா இருக்கும். அடுக்கு வருது. அப்போ முதல்ல தொடும்போது விண், உயிரை அறிந்தீங்க. லேசா அசைச்ச போது காற்று, இன்னும் கொஞ்சம் அசைச்ச போது வெப்பம், நெருப்பு, அப்புறம் நீர், அப்புறம் கெட்டி பொருள். இவ்வளவுதானே? இதுல என்ன சிரமம் இருக்குன்னாரு. இப்படி பஞ்சபூத தத்துவத்தை உள்ளங்கைக்குள் விளக்கி சொன்ன மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். சரி,
இப்போ அடுத்தது, இந்த காந்தலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி, சிதறி, பிரதிபலித்து, ஊடுருவி, ஊடாடி என்று ஐவகைகளில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்போ தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து ஒரு ப்ரோக்ராம் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க, டெலிகாஸ்ட் பண்றாங்க. அங்கிருந்து நம்ம வீடு வரைக்கும் வயரா இருக்கு. எல்லாம் காந்தக்களம் வழியா தான் வயர்லெஸ்ஸா டிராவல் ஆகுது. அது அப்படியே தொலைக்காட்சி பெட்டி வாங்க முடியாது. அதுக்கு என்ன செய்றோம்? கூரை மேல ஒரு ஆண்டனான்னு வைக்கிறோம். அது எல்லா அலைகளையும் ஈர்க்கும். எத்தனை தொலைக்காட்சி நிலையங்கள் அதை அனுப்புகிறதோ, ஒளிபரப்புகிறதோ அத்தனையும் அது வாங்கும். உள்ளே தொலைக்காட்சி பெட்டிக்கு வருகின்ற போது அது ப்ராசஸிங், நமக்கு எந்த சேனல் வேணுமோ அதை மட்டும் தெரியப்படுத்தும். இப்போ மற்ற சேனல் இல்லையா? எல்லாம் இருக்கு, அங்கேயே தான் இருக்கு. எது நம்ம டியூன் பண்றோமோ அது மட்டும் வேலை செய்யும். சரி, இப்போ இந்த காந்தத்திலிருந்து சென்ற வாரம் ஒரு கேள்வி வந்தது. என்ன? சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகள் எப்படி நமக்கு வெப்பத்தை, வெளிச்சத்தை தருகிறது? சூரியனுடைய ஹீலியம் அலைகள், ஹைட்ரஜன் தான் அதிகமா வரும், இருந்தாலும் ஹீலியம் 7% இருக்கு இல்லையா? அதோடைய பவர் எவன பாருங்க. சூரியனில் இருந்து பூமி என்ற காந்த களத்திற்குள் நுழைகின்ற வரைக்கும் சூரியனுடைய அலைகளின் நிறம் கருப்பு தான். எல்லா இடங்களிலும், கோள்களிலும் புறப்படுகின்ற அலைகள் கருப்பு தான். சுத்தொளி இயல்பு கருப்பு தானே, இருட்டு தானே, எல்லாம் கருப்பா தான் இருக்கும். எங்கே மோதுகிறதோ, அந்த அலைகள் எங்கே மோதுகிறதோ அந்த இடத்துல இருக்கின்ற காந்த அலைக்களம் தன்மாற்றம் அடையும், ரெஸ்பாண்ட் பண்ணும், அந்த அலைகளோடு ஊடுருவும். அப்ப இன்டராக்ட் ஆற போது இது தன்மாற்றம் அடையும். அடைகின்ற போது அங்கே வெளிச்சம், வெப்பம் ஏற்படும். இப்ப இன்னொரு கருத்து, சில பேர் என்ன சொல்றாங்க, சயின்ஸ்ல கூட சூரியனுடைய விளிம்பிலே 17,000 டிகிரி செல்சியஸ் சூடு இருக்குது, மையத்துல 3 கோடி டிகிரி செல்சியஸ் சூடு இருக்குது அப்படின்னு பேசுறாங்க. சாமி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அங்கிருந்து வெளிச்சமும் வெப்பமும் வருதுன்னு வச்சுக்கோங்க, தூரம் வர வர குறையும். ஓகே, ரைட், ஏத்துக்கலாம். இப்ப வந்த பிறகு பூமிக்குள்ள, பூமி ஒரே நிலப்பகுதியா இல்ல, மேடு பள்ளங்கள், பள்ளத்தாக்கு, சிகரம், மலை. இப்போ மலை மேல இருக்கு இல்லையா, பள்ளத்தாக்கு பூமிக்கு ஆழத்துல போயிடுது. இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் பள்ளத்தாக்குல படுவதற்கும் மலை உச்சியிலே படுவதற்கும் பேதம் இருக்குமா இல்லையா? மலை மேல முதலே பற்றுறது, அது அதிக டெம்பரேச்சர் உள்ளது. இன்னும் பயணித்து பள்ளத்தாக்குள்ள போற போது குறைஞ்சிருக்கும். அப்ப என்ன இருக்கணும்? மலையிலே வெப்பம் அதிகமாகவும் பள்ளத்தாக்குல வெப்பம் குறைவாகவும் இருக்கணும். வெயில் காலம் வந்தா எல்லாரும் எங்க போறாங்க? மலை வாசஸ்தலம், ஊட்டி, கொடைக்கானல், சில்லுன்னு இருக்கும் கிளைமேட் அப்படின்றாங்க. அப்ப மலையில எப்படி சில்லுன்னு கிளைமேட் வரும்? 12,000 அடி உயரத்தில் இருக்குது எவரெஸ்ட் சிகரம். 15,000 அடியோ அதுக்கு மேலேயோ. அங்க எப்படி உங்களுக்கு சில்லுன்னு இருக்குது? அப்போ சூரியனிலிருந்து வருவது வெப்பமோ வெளிச்சமோ கிடையாது, கருநிறமான காந்தலைகளே.
உள்ளே வருகின்ற போது இந்த பூமியின் காந்தலைகள் அடைகின்ற தன்மாற்றத்தால் இங்கே முதல்ல லேசான வெளிச்சம் வரும். அதிகாலையில வெளிச்சம்தான் இருக்கும். நேரம் ஆக ஆக வெப்பமாக மாறும். சரி, இதுல இன்னொரு உதாரணம் பாருங்க. எந்த பொருள் மீது படுகிறதோ அதன் தன்மைக்கு ஏற்ப வெப்பம் வேறுபடும், சூடு வேறுபடும். அதே 40 டிகிரி சி தான் வெயில். கடல் தண்ணி கொதிக்கல, மணல் கால் வைக்க முடியல, மண்ணு பரவாயில்லை, சலவைக்கல்லு சூடாகல, கடப்பாக்கல்லு கொதிக்குது. இத்தனை பேதங்கள் ஏன்? அப்போ எந்த பொருள் அதை வாங்குகிறதோ ரிசெப்டிவிட்டி அதுக்கு தகுந்தாற் போலையும் மாற்றம் அடையும். ஒன்றில் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்றீங்க, அதுக்குன்னு சில பாத்திரங்கள்னு வச்சிருக்கிறாங்க. ஏன் அதுல வச்சாதான் சூடாகுமா? நான் தவறி போய் ஒரு எவர்சில் பாத்திரத்தை வச்சுட்டேன் உள்ள. அப்புறம் தான் நினைவாச்சு, ஐயோ பீங்கான் கப் ஊத்துறது பதில டைரக்டா டம்ளர் வச்சுட்டுமேன்னு. ஏதாவது விபத்து ஆயிருக்குமான்னு பார்த்து திறந்தா ஒன்றும் ஆகலை, அப்படியே இருந்தது. என்ன எடுக்கும் போது பார்த்தா பாத்திரமும் சூடாகல, உள்ள இருந்த பாலும் சூடாகல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த மைக்ரோ அவன்ல அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த இரும்பு பாத்திரத்தை ஊடுருவாது, பீங்கான் பாத்திரத்தை தான் ஊடுருவும். அதனால் அப்போ ஒரு பொருளுக்கு பேதம் இருக்குல்ல, ஒரே வெப்பத்தை செலுத்துறீங்க, ஒன்று சூடாச்சு ஒன்று சூடே ஆகல. இது போல பொருளின் தன்மைக்கேற்ப மாறுமே தவிர வேறு கிடையாது. அதனால் அலைகள் ஓடுவதில்லை என்பது சென்ற வகுப்புல பார்த்தோம். கோள்கள் சுழல்வதற்கான காரணம், ஒரு தாய்க்கோளை சுற்றி ஓடுவதற்கான காரணம் எல்லாம் போன வகுப்புல பார்த்துட்டோம். இப்ப இந்த கிளைமேட்டிக் அது மட்டும் இல்ல, இந்த சீசன் சொல்றோம் பாருங்க, SEASON ஸ்பெல்லிங். அதுக்கு SON அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற இல்லையா? அப்ப என்ன சரியான ஸ்பெல்லிங் அப்படின்னா SEAC கடல், SUN சன் சூரியன். இந்த கடலும் சூரியனும் சேர்ந்ததனால்தான் பருவங்கள். கோடை காலத்துல கடல் தண்ணி அதிகமா ஆவியாகும். ஆவியான பிறகு அங்கே இருக்க முடியுமா? கோடை காலத்துக்கு அடுத்து மழை காலம். மழை வந்த பிறகு எல்லாமே குளிர்ச்சியா இருக்கும். அப்போ வசந்த காலம், குளிர்காலம், மறுபடியும் கோடை காலம். அப்ப சீயும் சன்னும் இல்லைன்னா இங்க சீசனே கிடையாது. அதனால SEASUN என்பதுதான் சரியான ஸ்பெல்லிங். யாராவது சொல்லலாம், இந்த மொழி துறைக்கு உலகத்தில் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லலாம், SON போட்டிருக்கீங்க, மகனுக்கும் கடலுக்கும் சம்பந்தம் இல்லை, கடலுக்கும் சூரியனுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அதனால் தயவு செய்து இந்த ஸ்பெல்லிங்கை மாற்றி சீசன் என்ற சொல்லுக்கு SEASUN போடுங்கன்னு சொல்லலாம். மாத்திக்குவாங்க. சரி, அடுத்ததாக நேரம் ஆயிடுச்சே. சரி, மிச்சமுள்ள கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பையா. நாங்கள் நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம் ஐயா.
ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமா. நல்ல விளக்கம் ஐயா. லாஸ்ட் வீக் இப்போ 2 நாள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு நல்ல விளக்கம் சொன்னீங்க. இப்போ இந்த மலை உச்சிக்கும் பள்ளத்தாக்குக்கும் சொன்னீங்க. அப்போ ஆக்சிஜன் வேறுபாடு காரணம் இருக்கலாமா? அந்த வெப்பம் அதுவும் மாறுதலுக்கு காரணம் இருக்கும். காரணம். ஏன்னா உங்களுக்கு மேல போக போக ஆக்சிஜன் குறையும். நீங்க இங்க இந்தியா பாத்தீங்கன்னா லே அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா. இது பக்கத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அங்கெல்லாம் மலை நீங்க நட- ஓடவே முடியாது, மூச்சு வாங்கும். ஆமா 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 ஈவன் நீங்க மலை மேல ஏறும்போது மூச்சு அதிகமா தேவைப்படுது பாருங்க. ஆமா ஆமா. காரணம் என்னன்னா அங்க ஆக்சிஜனுடைய லெவல் குறைவா இருக்கிறது தான். ஓகே. ஸோ பூமியினுடைய பொசிஷன் ஆக்சிஜன் திணிவு இருக்கும். மேல போக போக ஆக்சிஜன் இருக்கும், ஆனா திணிவு குறைஞ்சிட்டே வரும். ஒரு லெவல்ல முற்றிலும் ஆக்சிஜன் இல்லாம போய் ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கும். ஒரு லெவல்ல அதுவும் போய் வெறும் காந்தக்களம் மட்டுமே இருக்கும். அதுதான் ஒரு கோளுடைய அமைப்பு. இப்ப எந்த கோள்ல இருந்தும் வெப்பம் இருக்காதுன்னு சொல்றீங்களா? எந்த கோள்லயும்? சூரியனை தவிர வேற எந்த கிரகத்திலும் வெப்பம் இருக்காது. சூரியனும் வெப்பம் கிடையாது. சூரியன் வெப்பம் கிடையாது. ஓ, இவங்க என்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கம்மா. இங்க இருந்து அல்ட்ராரெட் ரேஸ் அனுப்புறாங்க இல்லையா? இப்ப பூமியில இருந்து நீங்க ஒரு ரேஸ் அனுப்புறீங்கன்னா அது பூமியினுடைய பஞ்சபூத தன்மை தான் இருக்கும். சரியா? அப்ப பூமியில் உள்ள பஞ்சபூத தன்மை அதே தான் அங்க அனுப்புறோம். அப்ப என்ன பண்ணுது? அது அங்க போய் இத்தனை டிகிரி செல்சியஸ் இங்க இருக்குதுன்னு காட்டும். ஓகே. அதனால நீங்க அங்கிருந்து இங்க வந்தா தான் தெரியும் எவ்வளவு ரேஸ் இருக்குன்னு. நாம பூமியில இருந்து ஒரு ரே அனுப்பிட்டு அது அங்க போய் இந்த அளவுக்கு தன்மாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு அங்க ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். ரிசெப்டிவிட்டியை பொறுத்து தான். இது இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்லுதுன்னா 17,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகிற அளவுக்கு இங்க அலை தன்மை இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஓகே. இவங்க என்ன புரிஞ்சுட்டாங்க? வெப்பமே அவ்வளவு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. அது மட்டும் இல்ல, இன்னொரு கோணம் பாருங்கம்மா. பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெருசு இல்லையா சூரியன்? ஒரு பேப்பர் எடுத்து ஒரு புள்ளி வைங்க, இது பூமின்னு எழுதிக்கங்க. 19 லட்சம் புள்ளி வைங்க, அது சூரியன். சரியா? அவ்வளவு பெரிய சூரியன்ல இருந்து வெளிச்சம் வெப்பம் வருதுன்னா இந்த ஒரு புள்ளி தடுக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க. தடுக்க முடியாது. அப்ப நமக்கு இரவு எப்படி வரும் இல்லையா? அப்ப இரவு எப்படி வருது? இரவு ஏன் வருதுன்னா நமக்கு தன்மாற்றம். இப்ப சூரியனை நோக்கி இருக்கின்ற பகுதி வெளிச்சமும் வெப்பமும் மாறும். மறுபகுதி இருட்டா இருக்கும். இப்போ புதன் என்ற கோள் பச்சை நிறமான அலைகள் அப்படின்றோம். சூரியன் நோக்கி இருக்கின்ற பகுதி பச்சையா தெரியும், மறுபகுதி கருப்பா தான் இருக்கும். அதனால எந்த கோளாக இருந்தாலும் சூரியன் நோக்கி இருக்கின்ற ஒரு பாதி வட்டம் அதனுடைய அலைத்தன்மை அணுத்தன்மை என்னவோ அதுக்கு தகுந்த நிறத்தை காட்டும். மறுபகுதி கருப்பா தான் இருக்கும். நல்ல நல்ல விளக்கம். ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமான கோணம். இல்ல, சாமிஜி சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் நீங்க ஆன்மீக விளக்குன்னு ஒரு புக்கு, சாமிஜியோட புக் இருக்குமா? அப்போ 90s சாமி எழுதின புக் அதெல்லாம். அதெல்லாம் படிச்சு யோசனை பண்ணினா தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். நேத்து நெட்ல செக் பண்ணும்போது ஹைட்ரஜன் ஹீலியம் அந்த ரியாக்ட் பண்ணும்போது ஃபியூஷன் வருதுன்னு சொல்லி போடுறாங்கய்யா.
அதெல்லாம் கற்பனை தான் இல்லையா? அது சயின்ஸ்ல கற்பனைன்னு சொன்னாங்க ஒத்துப்பாங்க. நம்ம கற்பனைன்னு சொன்னாங்க ஒத்துக்க இல்ல மாட்டாங்க. சயின்ஸ் வந்து வளரக்கூடியது தானம்மா. கரெக்ட். எண்டு வரலையே இன்னும். சயின்ஸ் எண்டு கிடையாது இல்லையா? ம். அதெல்லாம் இவ்வளவு தூரமெல்லாம் அளக்கிறதுக்கு கஷ்டம். இல்லைங்கய்யா, அவங்க சொல்றாங்க ஹைட்ரஜன் ஹீலியம்ல ஃபியூஸ் ஆகும்போது நெருப்பு வரும். அப்ப அது இங்கேயும் பண்ணினா வரணும் இல்லையா? ஆமா. இங்க ஹைட்ரஜனையும் வந்து அதான் ஹீலியமையும் ஹீலியம் ஃபியூஸ் தானே ஃபியூஸ் பண்ணா ஆகுது. ஆ, ஹீலியம் அப்ப வந்து இங்கேயும் நெருப்பு ஹீலியமுடைய வரும் பவர் அப்போ. ரொம்ப அதிகம். ஓகே ஓகே. அது 92க்கு 7 தானே. அத அப்ப வச்சுதான் கிட்டத்தட்ட அந்த பாம் 20க்கு மாதிரி 1 தான் பண்றது கணக்காகுது. ஹைட்ரஜன் பாம். ஓகே ஓகே. ஒரு 12, 13க்கு 1 கணக்கு வருது. ம். அப்ப அந்த ஒரு புள்ளி இவ்வளவு ஹைட்ரோஜன் அணுக்களையும் ஆக்சிஜன் அணுக்களையும் சூடுபடுத்திடும். சூடுபடுத்திடும். ம். ஓகே. மிக நல்ல விளக்கம்யா. நன்றி. என்னுடைய நன்றிம்மா. கேள்வியை எடுத்துட்டு நீங்க பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்கய்யா. இந்த விஞ்ஞானத்துல இவங்கள் பேசுகிற ஆற்றல்கள், அவங்க சொல்லுகின்ற மின்சக்தி சரி, காந்த சக்தி சரி, இது எல்லாம் ம். அதை குராஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மகரிஷி பிராண சக்தி அல்லது இந்த சக்தி, இந்த இது வந்து சட்டில் எனர்ஜி, அதை விட நுணுக்கமான சக்தி என்று சொல்லி, ம். அப்ப இந்த விஞ்ஞானத்துல என்ன அந்த 4 ஃபோர்ஸஸ் சொல்றாங்களே, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கு முந்தின லெவல்ல தான் இந்த ரைதுகோள்கள் தோன்றி அந்த மகரிஷியின் விளக்கங்கள் எல்லாம் விஞ்ஞானம் அணுக முடியாத அந்த நிலையில இருக்கின்ற இடம். அப்ப அதுல வந்த அந்த காந்தமும் இவங்க சொல்ற காந்தமும் உண்டா இருக்க முடியுமா ஐயா? வேற இல்ல, திணிவு இது வந்து மேனிஃபெஸ்டட் லெவல்ல இருக்கும், அது வந்து சப்ளர் லெவல்ல இருக்கும். இப்போ நாம கணக்கெடுக்கிறது எல்லாமே மேனிஃபெஸ்டட் லெவல் தான். ஏன்னா இறைத்துகள் லெவலுக்கெல்லாம் நம்ம யாரும் சயின்ஸும் போக முடியல. நம்மளால வந்து தவத்துல எல்லாம் நம்மளால போக முடியாது. அதெல்லாம் மகர்ஷி மாதிரி மகான்களுக்கு தான் சாத்தியமே தவிர, நம்ம எல்லாம் அனுமானத்துல தான் பேசுறோம், செய்யறோம். மற்றபடி உண்மையில அந்த லெவல் எல்லாம் நம்ம வந்து காட்சியெல்லாம் பார்க்க முடியாது. நன்றி ஐயா. பட் சாமி சொல்லக்கூடிய லாஜிக் எல்லாம் நமக்கு சரியா பொருந்தது, சயின்ஸுக்கும் பொருந்தது இதெல்லாம். ஏன்னா சயின்ஸ் தேடிட்டு இருக்கிறாங்க. அது வளர்ந்து முழுமை பெறும்போது சாமி அதுக்கும் தெளிவா சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் சொல்லிட்டார். காட் பார்ட்டிகிள் அண்ட் காட், ரெண்டு தவிர மத்த எல்லாத்தையும் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருந்தார். ஐயா, இன்னும் ஒரு கேள்வி ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, பூமிக்கும் நிலவுக்கும் புவியீர்ப்பு சக்தி வித்தியாசப்படுவதற்கு என்ன காரணம்? இப்போ நிலவு வந்து பூமியோட மெதுவா தான் சுத்துறது. 6ல் 1 பங்கு தான் அதுக்கு கிராவிட்டி இருக்கு. ஏன், அதுக்கு ரீசன் என்ன? ஆக்சுவலா மெதுவா சுத்தினா கிராவிட்டி இன்னும் அதிகமா இருக்கணும் இல்லையா? விளக்கும் ஆற்றல் குறைவா இருக்கும். அப்ப ஈர்ப்பு உள்ள இருந்து இருக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கணும் இல்லையா? கிராவிட்டின்னா அது வந்து என்ன சொல்றீங்க? கிராவிட்டி என்பது என்ன? கிராவிட்டினா வெளியில இருந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் இருக்கு, அது கான்ஸ்டன்ட். ஒரு அணுக்கு மத்தியிலும் ஒரு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல, உள்புக்கு பக்கமா இழுக்கிறது இல்ல, பிளாக் ஹோல்னு சொல்றோம். சயின்ஸ் சொல்லக்கூடிய கருத்து வந்து கிராவிட்டி என்பதே கிடையாது, ஒன்லி சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். அதுக்கு ரீசெண்டா நீங்க இதில் கூட யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, ஒரு நாசால வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சேம்பர்ல டீஆக்சிஜனைஸ் சேம்பர் உள்ள ஹைட்ரோஜன் எடுக்க முடியாது, ஆக்சிஜன்ல வெளியே எடுத்துடுறாங்க. டீஆக்சிஜனைஸ் சேம்பர், அதுக்குள்ள நல்ல ஒரு ஹைட்ல இருந்து ஒரு கிரிக்கெட் பால், இன்னொரு பக்கத்துல ஒரு ஃபெதர், ரெண்டையும் சேம் டைம் டிராப் பண்றாங்க. கரெக்ட், ஒரே டைம் தான் விழும். நார்மல் இதுல பாத்தீங்கன்னா அது வேகமா வந்து கீழே வந்து அந்த கார்டன் பாக்ஸை ஓட்ட போட்டுருது. ஆமா, ஃபெதர் மெதுவா அசைஞ்சிட்டு வருது. ஆமா, அது வேக்யூம்ல வந்து அப்படிதான். வேக்யூம் கிடையாது ஆக்சுவலா, அது ஹைட்ரோஜன் இருக்கு உள்ள. ஆமா, ஓகே ஓகே. அப்ப என்ன, அது ரெண்டு ஒரே மாதிரி மிதந்து கீழே வர்றதை பாக்குறாங்க.
அப்ப என்ன ஓகே அர்த்தம்? கிராவிட்டி கிடையாது. சரி சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் தான் அதை அழுத்துகிறது. அப்போ சரி பூமியை விட சந்திரன் சிறுசு. ம் அது மட்டும் இல்ல, பூமியின் காந்த களத்துக்குள்ள அது மிதந்துட்டு இருக்குது. சரி அப்போ சந்திரனுக்கு தனித்த சூழலழுத்தம் கிடையாது. ம் ஏன்னா சந்திரனை கடந்தும் இன்னும் சில லட்சம் மைல் தூரத்துக்கு காந்த களம் போயிட்டு இருக்கு. ஓகே பூமிக்கும் சந்திரன் உள்ள இடை தூரம் தான் 2,30,000 மைல். ஓகே அதுக்கு அப்பாலையும் காந்தி களம் இருக்குது. அப்ப அந்த சூழ்ந்து அழுத்துகின்ற போது ஒட்டுமொத்த காந்த களத்தின் மேல் தான் சூழ்ந்து அழுத்தம் ஏற்படும். ம் அப்படி ஏற்படுகின்ற ஆற்றல் உள்ள இயல்பா உள்ள வரும். வருகின்ற போது சந்திரன் எவ்வளவு அழுத்த முடியுமோ அவ்வளவுதான் அதனுடைய கிராவிட்டி. அதனால அதனுடைய கிராவிட்டி கம்மியா இருக்கும். ஓகே அதனுடைய சைஸும் பூமியுடைய சைஸும் மிக பெருசுன்றதுனால பூமியுடைய கிராவிட்டி விட அது மிக குறைவு. 1/6 சொல்றாங்க. இப்போ சந்திரன் பூமி கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல வராது. எந்த கோளும் நெருங்கி வராது. நான் போன கிளாஸ் சொன்னேன் பாருங்கம்மா. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஒன் பிளானட், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அனதர் பிளானட். இந்த ரெண்டையும் சூழ்ந்தழுத்தம் எவ்வளவு அழுத்துதோ இதோட ரெண்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கூட்டுத்தொகை என்னவோ அது சமமா இருக்கும் எப்பவுமே. ஓகே அது சரௌண்டிங் பிரஷர் கான்ஸ்டன்டா இருந்தாலும் அந்த கோளினுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு காரணமாக அந்த அழுத்தத்துல வேறுபாடு ஏற்படுதுன்னு சொல்றீங்களா? இல்ல இப்போ 2 கோள் வச்சுக்கோங்க. இப்போ பூமிக்கும் சந்திரனுக்கு எடுத்துக்கங்களேன். ஏன் 2,30,000 ஏன் 2 லட்சம் கூடாதா? கொஞ்சம் நெருங்கி 1 லட்சத்துக்கு வராதா? இல்ல தள்ளி 3 லட்சம் போயிடாதா? அப்படின்னா போகாது. ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் பிரஷர் ஃபோர்ஸ் அழுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப என்ன ஆகுது? பூமியுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கும் சந்திரன் தனியா சுத்திட்டு தான் இருக்குது. அதோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் கூட்டினீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆகும். கரெக்ட். சோ அது மாறாது. அதனால இதுல எவ்வளவு அணுத்திணிவு இருக்குதோ அதுக்கு தகுந்த பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுவும் மாறாது. சரிங்கயா. இப்ப சேட்டலைட் எல்லாம் கொண்டு போய் ஒரு ஆர்பிட்ல நிறுத்துறாங்களே, அது எப்படி கிட்ட வராம அந்த இடத்துல நிக்குது அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல? அது கிராவிட்டி தாண்டி போயிடுது. அதாவது நம்ம காந்த மண்டலத்துல ஈர்ப்பு தாண்டி மேல கொண்டு போகணும். பட் அங்கேயும் மேல இருந்து அழுத்தக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கும். அது சுத்தலையே, சேட்டலைட் சுத்துமா? நியூட்ரல் பாயிண்ட்ன்றாங்க. ஓகே. பூமியுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குல்லம்மா, ஓகே, இது தள்ளும். ஆமா, சூழ்ந்த அழுத்தம் சேர்ந்து அழுத்துது. அந்த சென்டர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி பாயிண்ட் போயிட்டீங்கன்னா ஓகே, அது அப்படியே மிதக்கும். பட் அது சுத்தணும்னு அவசியம் கிடையாது. சேட்டலைட் சுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, இங்க இருந்து போறதா ஒரு சேட்டலைட் மாதிரி தான் போகுது. ஏதோ நம்ம பாக்குறோமே. ஆமா ஆமா, அப்படியே ஒரு அது பிளேஸ் இருந்தா தான் நமக்கு இங்க இருந்து அனுப்பக்கூடிய சிக்னல் அங்க போய் ரிஃப்ளெக்டா மறுபடியும் கீழே வரும். ஆமா ஆமா ஆமா. அப்போ ஒரு நாட்டுல எவ்வளவு சேட்டலைட் அனுப்புறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கம்யூனிகேஷன் தெளிவா இருக்கும். ஒரு காலத்துல நமக்கு 2G மட்டும் தான் வேலை செஞ்சது. 3G 4G 5G எல்லாம் கிடையாது. இப்போ நிறைய ராக்கெட் அனுப்பிட்டே இருக்காங்க. இப்போ வளர்ந்த நாடுகள் ஏற்கனவே நிறைய அனுப்பி வச்சிருந்தாங்க. அதனால அவங்க அட்வான்ஸா இருந்தாங்க. இந்தியா இப்ப நிறைய ராக்கெட் தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கிறதுனால நம்முடைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் இப்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா மாறிட்டு இருக்கு. இப்ப மனிதர்களும் ஸ்பேஸ்ல போனா அதே அந்த நியூட்ரல் ஆர்பிட்ல தான் இருப்பாங்களே. அப்பதான் அவங்க மிதக்க முடியும். மனிதர்களை ஸ்பேஸ்ல அனுப்பும் பொழுது அவர்களும் அந்த நியூட்ரல் சந்திரனுக்கு அனுப்புறாங்க. அதுவே உண்மையா போகும்போது அங்க நியூட்ரலா இருக்கு. அங்க இது கிடையாது, கிராவிட்டி கம்மி. கரெக்ட். அதுக்குன்னு ஸ்பெஷலா ட்ரெஸ் போட்டு தான் போறாங்க. நம்ம சாதாரண ட்ரெஸ்ல போனோம்னா காணாம போயிருவோம். ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் மட்டும் இல்ல, அங்குள்ள பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம உடம்பு இந்த பிரஷருக்கு வளர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உருவாயிருக்கு. நீங்க இங்க இருந்து அங்க கொண்டு போனீங்கன்னா டீகம்போஸ் ஆயிரும் எல்லாமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அது திடீர்னு காணாம போயிருவோம். ஓகே 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 ஓகே. எல்லா அணுக்களின் கூட்டு. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, என்ன ஒரு கேள்வி உண்டு. இது நேற்று கேட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சி. இப்போ நேற்று நாங்கள் அப்படி பார்த்தது ஐயா,
இந்த இறைதுகள்கள் சேர்ந்து விண்ணாகின்ற போது அந்த விண்ணுக்குள்ளே அந்த இறைதுகள்கள் ஒவ்வொன்றும் சுற்றி கொண்டிருக்கின்றன. ம். அந்த விண்ணுக்கு ஒரு மையம் உண்டு. ம். அது வெளி சுத்த வெளி. ம். மற்ற ஒவ்வொரு இறைதுகளும் சுற்றி கொண்டிருக்கின்றது. இப்ப ம். இந்த விண்கள் சேர்ந்து பஞ்சபூதங்கள் உண்டாகின்றது. ம். இப்போ முதலாவது ஆகாசம் என்ற பஞ்சபூதம் இதே விண்தான், விண்களின் தொகுப்பு. ம். அதுல இருந்து அடுத்த பஞ்சபூதம் தோன்றுகின்ற போது ம். இந்த விண்கள் நெருங்கி அடர்த்தியாக வருகின்ற போது அடுத்த பஞ்சபூதம் இங்கே இந்த பஞ்சபூதத்துக்குள்ள இப்ப அடுத்தது என்ன விண் என்றால் அடுத்த காற்றுக்குள்ள ம். காத்து மாறின அணுக்கள் மட்டும் இருக்குமா அல்ல அதுக்குள்ள விண்ணும் இருக்குமா? விண்ணு தானே காட்டுல வர முடியும். தனியற்ற விண்ணா, காத்தாக வராத விண் இருக்க முடியுமா? இருக்கும். அடிப்படை விண்கள் கூடினால் காற்று, கூடுனா காற்று. ஆனால் கூடுகின்ற போது காற்று அணுவாக வருகின்றது. தனித்த விண்ணம் அதுக்குள்ள இருக்குமோ? அப்ப நான் கேட்கிறது ஐயா, காற்று என்று சொல்லுகின்ற போது விண்ணம் காற்று முனைந்ததுதான் விண்ணா? விண்களின் சேர்க்கை தானே காற்று. இப்போ ஒரு விண் சேர்ந்தால் அணு, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்தா அணு. ஆமா. 2 அணுக்கள் சேர்ந்தா காற்று, ஹைட்ரோஜன். ஆமா. அப்போ 2 அணுக்கள் சேர்ந்திருக்கல, அப்ப 2 அணுகள் இருக்கு இல்லையா? நான் எங்க போறேன் இப்ப காத்த விட நான் இப்ப இதுல பார்ப்போம், நிலத்தை பார்ப்போம். நிலத்திலை நிலம் என்று சொல்லுகின்ற போது அது தனியே நிலமா அல்லது அதுல நீர்த்தன்மை நீர் அணுக்களும் உண்டா காற்றணுக்களும் உண்டா எல்லாம் சேர்ந்ததுதான் நிலமா? அதாவது நீங்க இப்போ காற்று மண்டலம் சொல்றோம், ஹியூமிடிட்டின்னு சொல்றோம், அது நீர்த்தன்மை தானே. இந்த நீர்த்தன்மை சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. சில ஒரு ஹைட் லெவலுக்கு தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அப்ப எங்கெல்லாம் அணுக்களுடைய சேர்க்கை இருக்கிறதோ அது தகுந்தப்ப பஞ்சபத மாற்றம் இருக்கும். நான் ஏது கேட்கிறேன்டா ஐயா, நான் ஒரு கட்டுரை எங்கேயோ வாசிச்சது, இந்த தன்மாத்திரைகளை குறிப்பிடுகின்ற போது விண்ணிலை ஏற்படுகின்ற தன்மாற்றம் அழுத்தம், இந்த அடுத்த காற்றிலை அதனுடைய அடிப்படையான தன்மாற்றம் ஒலி, ஆனால் லேட்டன்ட் குவாலிட்டியாக அழுத்தமும் இருக்கும் என்று சொல்லி. அதே மாதிரி நெருப்பட்டு வருகின்ற போது அதுல ஒளி இருக்கும், ஆனால் லேட்டன்ட் குவாலிட்டியாக அழுத்தமும் ஒளியும் இருக்கும் என்று சொல்லி. அப்படி ஒரு நிலமடுத்தவண்டா அதுடைய மனம் இருக்கும், ஆனால் மற்ற தன்மாத்திரைகளும் அதுல லேட்டன்ட் குவாலிட்டியாக இருக்கும் என்று சொல்லி. அதைத்தான் நான் இந்த உள்ளங்கை சொன்னேன் பாருங்க. அப்ப உள்ளங்கைக்குள்ள அழுத்தம் மாற மாற அது அடுத்தடுத்த நிலைக்கு போகுது இல்லையா? அதுதான் பிரின்சிபல். நீங்க அழுத்தமே தொடர்ந்து கொடுக்கிற போது அது ஓசையா கொடுக்குது, அதே தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா வெப்பம் கொடுக்குது, அதே தொடர்ந்தா நீரா மாறுது, அழுக்கா மாறுது. அப்போ ஒரே ஆற்றல் தான், திணி பெற ஒவ்வொரு மாற்றத்துக்கு போயிட்டே இருக்கும். ஆனா அவை எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். ஆமாம், சேர்ந்தா இருக்கும், சேர்ந்துதான் இருக்கும். நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க்கமுடன். இல்லையா ஐயா கேக்குறது, நிலத்தன்மைக்குள்ள 5 பூதங்களும் சேர்ந்து இருக்குங்கும் பொழுது அதுல நீரை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. நீர் இருக்கா, நீர் எப்படி பிரிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நீரு காற்றை பிரிச்சு பார்க்க முடியுமா? காத்திலே ஹியூமிடிட்டி இருக்கலாம், அது நீர்த்தன்மை தானே.
காத்துல இப்போ காத்து அடிக்குது, வெப்பம் பகல் நேரம் வெப்பம் அடிக்குது, அங்க காத்தும் இருக்குது, சூரிய வெளிச்சம் தான் வெப்பம் அது இருக்குது, அதுல ஆக்சுவலி நீர் ஹியூமிடிட்டி தான் இருக்குது. இல்லையா? நீர்ல ஆமா, காத்து இருக்கு. ஹியூமிடிட்டி என்பது நீர் தானே, நீர்த்தன்மை தானே நீர் ஹியூமிடிட்டி. ம் அதுல காத்து இருக்கு. ஆமா, காற்று மண்டலம் தானே, இது தவிர்க்க முடியாத ஓகே. காற்று மண்டலம். அதுல வந்து சூரியன் இருக்கிற நேரத்துல வந்து நமக்கு வெப்பமா இருக்கு. ஓ நீர்த்தன்மை அதுலயே சூப்பர். டிஃபரன்ஸ் ஆகுது. ஓகே குளிர்காலத்துல ஓகே அதிகமா very good. இருக்கும், வெயில் காலத்துல குறைவா இருக்கு. அப்ப எல்லாமே இருக்கு இல்லையா? ஓகேங்க very good. அதாம்மா. நன்றி ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 89 சிறப்பாக நமக்கு இந்த வகுப்பை நடத்தி தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு